இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஷேர் பண்ணுறேன். ப்ரௌனி பிஸ்னஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்னோடய ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்குது, எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். யாரெல்லாம் ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நிறைய பேர் ப்ரௌனி ரெசிபி கேட்டுருந்தீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி போட்டிருக்கேன். அது வந்து கேஸ் ஸ்டவ்வில் பண்ணியிருப்பேன். பட் சேம் மெத்தடு தான். கேஸ் ஸ்டவ்வில் பண்ணும்போது கிரிங்கிள் டாப் வராது, மேலே ஓடிஜியில் பண்ணும்போது அழகாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது வந்து ரெசிபி. ஸோ ரெசிபி வந்து நல்லா வரணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனினாலே கிரிங்கிள் டாப், ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் வந்து நம்ம கிட்ட கஸ்டமர் வாங்குவாங்க. அதனால் அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா சேல்ஸ் கொண்டு வாங்க. அப்படி தான் நான் பண்ணேன். அடுத்து ஹோல்சேலில் எல்லா பொருளும் வாங்கிக்கணும். நம்ம கிட்ட இருக்க கடையில் வாங்கணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எதுலேயுமே ப்ராஃபிட் வரவே வராது. ஸோ எங்கெல்லாம் ஹோல்சேலில் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே போயிட்டு வந்து மொத்தமாக வாங்கிக்கணும் பல்காக. அப்போ தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுற சாக்லேட்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் சென்னையில் இருக்க வால்டெக்ஸ் ரோடில் இருக்க ஷாப்பில் தான் எப்போவுமே வாங்குவேன். அதுதான் ஹோல்சேலு. நமக்கு கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. ஸோ அங்கே தான் எப்போவுமே நான் வாங்கிக்கிறது. இது வரைக்கும் 2 விஷயம் சொல்லியிருக்கேன். மூணாவதாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங். ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்போம். பட் பேக்கிங் ஒழுங்காக இல்லை, டேமேஜ் ஆகி அவங்கக்கிட்ட போய் சேருது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கஸ்டமரும் வந்து அடுத்த வாட்டி நம்மக்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணி பேக்கேஜிங்லாம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு பேக் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமா தான் கற்றுக்கிட்டேனே. எந்த பாக்ஸில் நம்ம சென்ட் பண்ணால் டேமேஜ் ஆகாமல் கஸ்டமருக்கு போகும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ நம்ம ஒரு குத்து மதிப்பாக ஒரு பிவிசி பாக்ஸில் வாங்கி அனுப்பிட்டோம் அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். அது மேலே பபிள் ட்ராப் பண்ணி அதை பாக்ஸ்குள்ளே போட்டு அனுப்புனா மட்டும்தான் டேமேஜ் ஆகாமல் கஸ்டமர்கிட்ட போகுமே. பேக்கிங்லேயும் வந்து பார்த்துக்கணும். கஸ்டமருக்கும் வந்து டேமேஜ் ஆகாமல் போகணும். அப்படி எல்லாமே பார்த்து பண்ணும்போது தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லைனா அதுலேயும் அடிபடும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ரேட். ஸோ ரேட் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் ஹோல்சேலாக வாங்குனீங்க அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு கேல்குலேஷன் மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பண்ணும்போது ரேட் வந்து எல்லாரும் விற்கிற மாதிரி நீங்கள் விற்கக்கூடாது. ஓரளவுக்கு கம்மியாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணி விற்கும்போது தான் கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குவாங்களே. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வாங்கினவங்க நெக்ஸ்ட் டைமும் வந்து உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. இதெல்லாமே நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் அனுபவித்து தப்பெல்லாம் திருத்தி பண்ணி உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வேலை போங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட கோலை விட்டுறாதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாராவது ப்ரௌனி சாப்பிடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா மேலே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.